கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம லெந்து டேஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து கொண்டாடுறதுக்கு நம்ம ஆலயங்கள்லாம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு வழிபாடுகள்லாம் பண்ணி நிறைய செய்கிறோம். அந்த இது வந்து நமக்கு வந்து சாம்பல் புதன்ட்டு சொல்லி நம்ம வந்து ஆரம்பிக்கும் அந்த நாட்களை. அந்த நாட்களில் வந்து சாம்பலை தூவிட்டு இது பண்ணுறதுலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நிறையா பைபிள் டெய்லி படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லாட்டா வேதத்தை தியானிக்கிறவங்களா இருந்தோம்னா தெரியும். சாம்பல்னாலே அந்த துக்கத்தை கொண்டாடக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறது தான். அந்த அந்த நாட்களில் அவங்க பேர் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாம் நம்ம ஆலயத்தில் செய்யும்போது நாம் அதில் வந்து எதையுமே தடை பண்ணுறதுக்கு நம்ம அவசியம் கிடையாது. அதனால் எல்லாம் செய்யணும். ஆனால் வந்து இந்த உபவாசம் பண்ணுறோம், 40 நாள் உபவாசம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அந்த லெந்து நாட்களில் வந்து நாம் வந்து எதுக்காக அந்த நாட்களை தேர்ந்தெடுத்துருக்கோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிறையா பார்த்திங்கன்னாக்கி வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அவர்கிட்ட உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். நம்ம எதாவது பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நாட்களை நம்ம அனுசரிக்கணும். அதுதான் வந்து முக்கியமாக நம்ம ஆண்டவர்கிட்ட உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். லெந்து டேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்கலாம். ஏன்னா ஆண்டவர்கிட்ட இன்னும் அந்த வேதத்தை வாசிச்சவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த உபவாசம் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர்கிட்ட ஏதோ பெற்றுக்கொள்வதற்காக இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு கிடைக்காத காரியங்களாம் ஆண்டவர்கிட்ட வந்து அதை வாங்குறதுக்கு நம்ம இருக்கணும், அவருடைய பாத்தில் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய காரியத்தை கற்றுக்கிறதுக்கு தான் உபவாசம் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதனால் இந்த உபவாச நாட்கள்லாம் நாம் வந்து ஆண்டவருக்குன்னு சொல்லி இந்த வசனங்களை தியானிக்கிறதையும் ஆண்டவரோடு கூட இன்னும் அதிகமாக இடைபடவும் அதுக்காக இந்த உபவாச நாட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் இந்த நாட்களில் வந்து நமக்கு விசேஷமான ஆசீர்வாதத்தை தருவார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு நம்பி இந்த நாட்களை நம்ம ஆரம்பித்து நம்ம செய்யலாம். தினமும் ஒரு வசனங்களை தியானித்து நம்ம ஆண்டவரோடு கூட இடைப்படுற நாட்களை நம்ம வந்து இந்த நாட்களில் கொண்டாடும்போது ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சுருக்காரு. அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம், ஜெயிப்போம். நல்ல தகப்பனே எனக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாட்களும் நாங்கள் எடுக்கிற தீர்மானம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய பாத்திலே எவ்வளோ நேரம் இருக்கிறோம், உங்களுடைய வசனத்தில் எத்தனை அதிகமாக நாங்கள் வாஞ்சோடு இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த நாட்களை தந்திருக்கீங்க. அந்த நாட்களில் உபவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்கள் உபவாசத்தை மாத்திரம் இல்லை ஜெபத்தையே நீர் அங்கீகரிக்கிற தேவன் என்று நாங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய வேத வசனங்களை இன்னும் அதிகமாக தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளை காணப்பட தேவன் கிருபை செய்யமாக ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வமாக இருக்க இந்த நாட்களை எங்களை ஆசீர்வதித்தரமாக ஜெபிக்கிறோம், அர்ப்பணித்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் அர்ப்பணமாய் ஆண்டவரை பிள்ளைகளை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த அற்புதமான காலங்களை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தி சென்று ஆண்டவரை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தீர்மானத்தின்படி அல்ல ஆண்டவரே, உங்களுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயமாக நடத்துகிற நாட்களாக இந்த நாட்கள் மாறட்டும். துக்க நாளாக இல்லாதபடி எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்ள இந்த நாட்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க விஷயமாக ஜெபிக்கிறோம். இந்த பாதத்திலே அமர்ந்திருக்க உங்களுடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு இன்னும் அதிகமாக கற்றுத்தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களை பொறுப்படுத்த வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். துதிக்க நம்மெல்லாம் அங்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாட்களில் நம்ம வந்து இந்த லெந்து டேஸுங்கிறத வந்து நம்ம கொண்டாடுறது, உபவாசம் பண்ணுறதை பற்றி நம்ம படித்தோம்னாக்கி தானியல் படித்து பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து பாருங்கள், வயதான காலத்துலேயும் கூட சிங்கத்தின் வாயிலேருந்து ஆண்டவர் வந்து சிங்கத்தின் வாயை கட்டி அவரை வந்து எழுப்பி விட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பற்றி ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கி அவர் ஜெபத்தை நம்ம பார்க்கலாம். தானியல் 9வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து தேவனாய் ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எழுதியிருக்கிறார். ஏன் எழுதியிருக்காருன்னா, அவருக்கு பிரச்சனைகள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்ன மாதிரி காரியங்கள் வந்தாலும் சரி, அவர் வந்து ஜெபத்தை வந்து விடவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி சிங்கக்கேவியில் போடுவேன்னு சொல்லி சட்டங்கள் வந்தது இவருக்கு தெரியும். அப்பவும் கூட 3 வேளையும் ஜெபித்த ஆண்டவரை நோக்கி பார்த்த ஒரு மனுஷன் தான் அந்த தானியல். அப்படி தைரியமாக இருந்த ஆள் வந்து பாருங்கள், ரெட்டிலும் சாம்பல்னு உட்கார்ந்துருக்காருன்னா என்ன காரணம்? ரெட்டும் சாம்பல்னாலே பார்த்தீங்கன்னாக்கி ஒரு துக்கத்தை கொண்டாடக்கூடியது. நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்கன்னா, சாம்பலில் உட்காந்து நிறைய பேர் துக்கத்தை கொண்டாடுறதுக்கு தான் ராஜாக்கள் அவங்கெல்லாம் நிறைய பேர் செய்வாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்து இவருக்கு பாருங்கள், வந்த வேதனையில் அதை முதல்ல சொல்லிவிட்டு அடுத்தது தேவனாகி ஆண்டவர் ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும், நீங்கள் சாம்பலில் உட்காந்தேன்
நான் வந்து இந்த ரெட்டு உடுத்திருந்தேன்னு சொல்லி அதோட முடிச்சிருந்தோம்னாக்கி நம்ம அந்த துக்க நாளில் அவர் இருந்தாருன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லாதபடி தேவனாய் ஆண்டவர் ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவரை தேடுறதுக்காண்டி நான் இப்படி வந்து போனேன். இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை தேடுறதுக்கு இப்படி போய் அடுத்தது பாருங்கள், என் முகத்தை அவளுக்கு நேராக்கினேன். என் முகத்தை வந்து அவருக்கு நேரம் அவரை வந்து நோக்கி பார்க்குற பிள்ளையா நான் மாறினேன். அப்போ நாம் வந்து எந்த காரியங்கள் நம்ம கலர் ட்ரெஸ்ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று ஆண்டவருக்கு பிரியமானதுன்னு சொல்லி சொல்லவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து போகிறோங்கிறது தான் ஆண்டவர் வந்து பார்க்குறாரு. ஏன்னா மனுஷன் வந்து முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறாருன்னா அவர் இருதயத்தை தான் பார்க்காரு. இருதயத்தில் இருக்க காரியங்களை பார்த்து முகத்தில் வரும். அந்த முகத்தில் வந்து அவர் ஆண்டவரை நோக்கி பார்க்குற பிள்ளைங்களா மாறணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கம். அதை தான் நம்ம செய்யணும். அந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி இந்த தானியலை போல் பாருங்கள், அவருடைய முகத்தை தேடுறதுக்கு நம்ம ஜெபத்தினாலும் அந்த நம்முடைய விண்ணப்பங்களையும் வந்து ஆண்டவருக்கு தெரியப்படுத்த பிள்ளைங்களாக நாம் இருக்கணும். இந்த நாட்கள், அந்த உபாச நாட்கள், அந்த மாதிரி உபாசம் பண்ணணும். நாம் உபாசம் பண்ணிவிட்டு ஏதோ கிடைக்கிற மாதிரியும் இருக்க வேண்டாம். அதுக்காண்டி எல்லாத்தையும் முகத்தை தொங்க போட்டு அப்படியே உபாசத்தை பண்ணி உபாசம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவரே சொல்லியிருக்காரு. அப்படி நம்ம அரைக்கதவை நம்ம யாருக்கும் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி அந்த வசனங்களை தியானித்து எப்படி ஜெபிக்கும், ஆண்டவர்கிட்ட எப்படி விண்ணப்பம் பண்ணுதோம், எப்படி மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம். இந்த நாட்கள்லாம் பாருங்கள், நிறைய வேதனையோடு இருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்காண்டி ஜெபிக்கலாம். வேலை கிடைக்காம இருக்காங்க, அவங்களுக்காண்டி ஜெபிக்கலாம். இல்லாட்டா ரோட்டில் சாப்பாடு கிடைக்காம இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறது, ஏதோ ஒரு உதவி செய்கிற பிள்ளைங்களா இருக்கலாம். நம்ம ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எது நம்மளால் முடியுமோ அதை செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவியை கேட்டு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா இந்த நாட்களில் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு என்ன வெளிப்படுத்திருக்காரோ அதை நீங்கள் செய்யுங்க. நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னாக்கி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது வந்து ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமானது. அதில் ஏதாவது ஒன்று இந்த நாட்களில் நம்ம செய்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஆண்டவர் உதவியை நம்ம நாடி ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். இப்போ இவர் வந்து பாருங்கள், அவர் முகத்தை தேடுறாரு. அவர் முகத்தை தேடுறாருன்னா ஏதோ ஒரு விண்ணப்பத்துக்கு என்னமோ ஒரு நமக்கு தேவை அப்படிங்கும்போது நம்ம தேடுவோம்ல ஆண்டவரை, அது மாதிரி அவர் தேடுதாரு. அப்படி தான் நாமளும் ஆண்டவர் முகத்தை தான் எப்பொழுதும் நோக்கி பார்க்க பிள்ளைங்களை. எப்பவும் மனுஷனை நோக்கி பார்க்கவே கூடாது. மனுஷனை நோக்கி பார்த்தோம்னா நம்மளுக்கு விடுதலையும் கிடைக்காது, நமக்கு ஒரு விண்ணப்பத்துக்கு ஒரு பதிலும் கிடைக்காது. அதனால் மனுஷனை நோக்கி பார்க்காதபடி ஆண்டவரையே நோக்கி பார்க்குற பிள்ளைங்களாம் நம்ம இருக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய இந்த நாட்களில் அவரை நோக்கியே பார்க்கணும். அப்படியே வசனத்தில் நம்ம அதிகமான நேரத்தை செலவு பண்ணி ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருந்து அவர் நம்மளோடு கூட பேசுகிற அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். ஆவியானவர் நம்மளை இடைபெற்று நம்மளை நடத்தக்கூடிய இந்த நாட்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம இன்னைக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் அப்படியே காரியங்களை செய்வார். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு மனுஷனையும் படிக்கலாம். யோனா 3வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி 3வது அதிகாரத்தில் 4வது வசனம் பார்த்தீங்கன்னாக்கி இந்த யோனா வந்து உங்களுக்கு ஒரு 4 அதிகாரங்கிறதுனால நீங்கள் கதை மாதிரி தான் வருது. அது நீங்கள் படிச்சிங்கனாக்கி ரொம்ப நல்லா தெரியும். அவன் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு ஆண்டவர் போக சொல்லுற இடத்துக்கு போகாமல் கீழ்ப்படியாமல் இன்னொரு இடத்துக்கு போவார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் மீன் வயிற்றில் வச்சு அவரை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போவார். நீனிவேக்கு போகும்போது அவர் சொல்கிற காரியங்களை பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறது, நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கே போய் பிரசங்கம் பண்ணு, 3 நாள் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில். அப்போ பாருங்கள், இந்த யோனா போய் அங்கே வந்து பிரயாணம் பண்ணி அங்கே பிரவேசித்து 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்க 40 நாட்களில் கவிழ்க்கப்பட்டுரும். 3 நாள் நீ சொல்லு, 40 நாளில் கவிழ்க்கப்பட்டுருன்னு நீ பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி அந்த பிரசங்கத்தை பண்ண உடனே பாருங்கள், அந்த இடத்துல என்ன நடக்குன்னு பாருங்கள். உடனே அந்த இடத்துல நீங்கள் அழிந்து போவோம். நம்ம இப்போ வந்து அழிவை பார்க்கும்போது நம்ம அங்கே ஜெபிக்கிறது எப்படி ஜெபிப்போம்னா, இன்னும் அழிஞ்சு போவோம்னா ஜெயிப்போம். அப்போ ஆண்டவரே அங்கே அந்த அழிஞ்சு போன இடத்துல ஏதாவது ஒரு உதவி செய்து அவங்கள விடுதலை செய்யுங்கன்னு தான் நம்ம ஜெயிப்போம். அந்த நாட்களில் அப்படி தான் ஜெயிஞ்சதை நம்ம பார்க்கலாம். யோனாவுக்கு வந்து அந்த மக்கள்லாம் விடுதலை பெறுறது வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கலை. ஆனாலும் ஆண்டவர் வந்து எப்படி செஞ்சாருங்கிற காரியத்தை தான் அந்த யோனாவில் நம்ம படிக்கலாம். அவன் வந்து சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக 40 நாளில் நீங்கள் கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொல்லி அந்த பிரசங்கம் ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே அது ராஜாவுக்கு போகுது. அந்த ராஜாவுக்கு போனோன்னே ராஜா உடனே என்ன செய்தாம்னா, அந்த சிங்காசனத்துலேருந்து எல்லாத்துலேருந்து ரொம்ப ராஜா எப்படி இருப்பான் அது தெரியுமில்ல நமக்கு, அந்த மாதிரி இருந்தவன் அதுலேருந்து இறங்கி அந்த ரட்டிலையும் சாம்பல்லையும் உட்காந்து அவன் வந்து பாருங்கள், அவன் மாத்திரம் உட்காரல பாருங்கள், அவன் மட்டும் உட்காந்து ராஜா மட்டும் உட்காந்து அழுதுட்டு அப்படிலாம் இருக்கல. மக்களை உட்காரச்சது தான், மிருக ஜீவன்களை கூட உட்காரச்சது. தண்ணி குடிக்கக்கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி உபவாசம் பண்ண சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கலாம். 6வது வசனத்தில்
பார்த்தீங்கன்னாக்கி இந்த செய்தினை நினிவே ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பல்லே உட்கார்ந்தான். இப்போ அவன் மட்டும் உட்காரல. 7வது வசனத்தை நீங்கள் படிச்சுன்னா, மேலும் ராஜா நானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ண கட்டணங்களை நினைவுகளும் மனுஷ மிருகங்களும் மாடுகளும் ஆடுகள் ஒன்றும் ருசி பாராது இருக்கவும் மேலாயும் தண்ணீர் குடிக்கவும் செய்யக்கூடாது, சாப்பிடவும் கூடாது, எல்லாமே மிருக ஜீவன்கள் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி அவன் வந்து கட்டளை இட்டதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் வந்து நம்மளுடைய ஜெபத்தை எப்படி கேட்காரு அப்படின்னு சொன்னோம்னாக்கி, நம்மளோட ஜெபம் வந்து விண்ணப்பம் வந்து ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கணும். அப்படி பிரியமானதாக இருக்கும்போது அவர் அழிக்கிற ஆண்டவர் கிடையாது. நாம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை செய்யும்போது விடுதலை கொடுக்குற ஆண்டவர். அதனால் இவனுக்கு வந்து அழிவு வருதுன்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கிறதுக்கு எல்லா மக்களையும் மிருக ஜீவன்களையும் சொல்கிறான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அப்படிப்பட்ட யோனாவுக்கு அந்த பிரியம் இல்லைன்னா கூட இந்த ராஜா அந்த மக்கள்லாம் அந்த மிருகங்கள் எல்லாம் இருக்கிறத பார்த்து அந்த ராஜாவே சொல்லுதான் பாருங்கள். கடைசியாக 9வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, யாருக்கு தெரியும் பாருங்கள், இந்த அழிஞ்சு போகும் அப்படிங்கிறது எப்படி ஆகுமோ தெரியல, ஆனால் நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இந்த 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷனும் மிருகங்களும் ரெட்டி மூடிக்கொண்டு தேவன் நோக்கி உரத்த சுத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையிலுள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள்னு சொல்லி சொல்கிறான். அப்போ மற்றவங்க எல்லாருமே திருந்தணுங்கக்கூடிய காரியத்தை தான் அந்த உபவாசம் கற்றுத்தருது. அப்போ அவங்க உபவாசம் இருந்தோடனே ஏதோ நமக்கு ஆண்டவர் வந்து ஏதோ செய்வார், கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இந்த ராஜாவுக்கு இருந்திருக்கு. அவன் வந்து இப்படி ஜெபம் பண்ண சொல்லி சொல்கிறான். அப்போ பாருங்கள் 9வது வசனத்தை பார்த்திங்கன்னா, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனசாப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். இப்போ ஆண்டவர் வந்து எப்படியா நமக்கு விடுதலை தந்துடுவார், இந்த விண்ணப்பத்தை செய்வோம், ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெயிப்போம், அவர் வந்து நமக்கு மனசாகப்பட்டு விடுதலை செய்வார் அப்படிங்கக்கூடிய காரியங்களை வந்து பார்த்திங்கன்னாக்கி இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்குது. பாருங்கள், அவன் வந்து உபவாசம் பண்ணது எதுக்கு, மக்கள் அழிஞ்சிடக்கூடாது, மற்ற நம்முடைய நாடு தேசங்கள் எல்லாம் அழிஞ்சு போகிறத அவன் வந்து விடாதபடி அவன் ஜெபித்து அதை செய்வார் அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதியான நம்பிக்கை கூட அவனுக்கு வருது பாருங்கள். அப்படி அவன் செய்கிறதுனால அந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, அதுக்கு இந்த இடையிலலாம் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல அவன் ஆண்டவர்கிட்ட எடுத்து பேசுவான் யோனா. அப்படி சொல்லும்போது கூட ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்குறது எப்படி கொடுக்காருன்னு பாருங்கள். யோனா 4:11 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேர் அதிகமான மனுஷரும் அநேக மிருகங்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதாபப்படாமல் இருப்பேனா? நான் வந்து ஒரு ஆமணக்கு செடியை காஞ்சி போச்சுன்ட்டு அழுவான் பாருங்கள், அதுக்காண்டி ஆண்டவர் சொல்வார், இதுக்கே இப்படி செய்தியா? அப்போ வந்து அவங்க ஜெபிக்காங்க, அத்தனை கோடி 1,20,000 பேர், அதுக்கப்புறம் மிருகங்கள் அதுகள்லாம் இவ்வளவு பேர் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே சொல்கிறாரு, ஒருத்தனாவது என் நாமத்தினாலே 2 பேராவது இருந்தீங்கன்னாக்கி நான் அது கூட வந்து இருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ 2 பேர் ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் வந்து 1,20,000 பேர் மனுஷங்க மிச்ச மிருகங்கள் எல்லாம் அவங்க ஒன்றும் தண்ணி குடிக்காமல் எல்லாம் பண்ணாமல் நம்ம அழிஞ்சு போயிடக்கூடாதுன்ட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு நான் எப்படி பதில் கொடுக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற காரியங்களை வந்து நம்ம பார்ப்போம். அப்போ நமக்கு என்ன கஷ்டங்கள் வருதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது ஜெபிக்கிறது, ஆண்டவருடைய முகத்தை நாடி அவரையே தேடி அவர் ஏதாவது செய்வார், அவர் தான் நம்மளை நடத்தணும் அப்படிங்கிற ஒப்பு கொடுக்குற உபவாசம் தான் அந்த நாட்களில் செய்யணும். நம்ம ஆண்டவர் உபவாசம் பண்ணுறது வந்து ஏதோ நம்ம தேவைக்காக நம்முடைய சரீரத்துக்காக அப்படின்லாம் ஒன்றும் உபவாசம் பண்ணவே இல்லை. ஆண்டவர் வந்து உபவாசம் பண்ணதை நீங்கள் மற்ற நாள் நீங்கள் படித்து பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த நினிவே பட்டணத்தை ஆண்டவர் வந்து எப்படி காப்பாற்றினாரு பாருங்கள். அந்த மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவர் வந்து நமக்கு வந்து ஜெபத்தினால நமக்கு பதில் கொடுக்குற தேவன். அதனால் உபவாசத்தினால மாத்திரம் பதில் கொடுக்குற ஆண்டவர் கிடையாது, நம்முடைய ஜெபம் தான் ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த நாட்களில் ஜெபத்தை தான் நம்ம முன்னாடி வச்சு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். மற்ற 4:17 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இரவு பகல் 40 நாள் உபவாசம் பண்ணி அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் பார்த்து 4:17 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அதில் தான் அது முதல் தான் ஆண்டவர் வந்து பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, மனம் திரும்புங்கள் அப்படிங்கிற அந்த பிரசங்கத்தை பண்ணுறாரு. முதலாவது பார்த்தீங்கன்னாக்கி 40 நாள் உபவாசம் பண்ணி பிசாசினால் சோதிக்கப்பட்டு அப்புறம் பாருங்கள் அவருக்கு பசி உண்டாகி தேவதூதர்கள் மூலமாக அவருக்கு வந்து அந்த பணிவிடை செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம படிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு தான் ஆண்டவரே வந்து பார்த்திங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசினால சொன்ன வசனங்கள் மூலமாக ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வரவே இருளை எல்லாம் போக்க வாரான்னு சொல்லி அவர் முன்னாடி சொன்ன அந்த தீர்க்கதரிசனம் அந்த நாட்களில் நிறைவேறுது.
அவர் அபிஷேகத்தை பெற்று ஆவினால் நிறையப்பட்டு அவர் வந்து திருப்பி அந்த மனம் திரும்புங்க பிரசங்கத்தை பண்ண தான் போகிறாரு. அப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, உபவாசம் பண்ண உடனே, உபவாசம் முடிஞ்ச உடனே அவர் வந்து பாருங்கள் ஊழியத்துக்கு தான் போகிறாரு. ஊழியத்துக்கு போகும்போது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆண்டவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அவர் வந்து ஆவினால் நிறையப்பட்டு அபிஷேகத்தினால நிறையப்பட்ட நம்ம எல்லாருமே வந்து பிரசங்கம் பண்ணதுக்கு ஆண்டவருடைய மனம் திரும்புங்கள் பரவராஜ்யம் சமீபத்திற்குன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அதே வசனங்களை சொல்லி அவங்களுக்கு நற்செய்தியை சொல்கிற பணிகளை வந்து செய்கிறதுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வேத வசனத்தின் மூலமாக. அப்படி தான் நம்ம உபவாசம் பண்ணணுமே வெளியே நம்ம 40 நாள் உபவாசம் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தது வந்து நம்ம இஷ்டப்படி போகணும் அப்படிங்கிற காரியங்கள் செய்யவே கூடாது. இது விசேஷ நாட்களை நம்ம இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிக்கிறதுக்காண்டி இந்த உபவாச நாட்களை நம்ம அனுசரிக்கலாம். அவ்வளோதான். அந்த அந்த நாட்களில் வந்து இன்னும் அதிகமாக நம்ம வசனத்தை தியானிக்க பிள்ளைகளா ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அது மாதிரி நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைங்களாம் நம்ம அர்ப்பணிக்கணும். நிறைய பிள்ளைங்க ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்கிறதுக்கு இந்த நாட்களில் அர்ப்பணிக்க நம்ம முழுமையாக ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்கள் இந்த நாட்களில் வந்து எங்கள் பிள்ளைங்கள் மேலாம் அபிஷேகத்தை ஊற்றுறதுனால மாறட்டும். இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின் மூலமாக நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நாவி ஊற்றுவேன்னு சொல்லி நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் வந்து ஆவியானவரால் நடத்தப்படணும் பிள்ளைங்கள்லாம். அப்போது அபிஷேகத்தினால் நடத்தப்படும் போது அவங்க வந்து சும்மா இருக்க முடியாது. அவங்க வந்து வார்த்தையினால் மற்றவங்களோடு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. அப்படி அபிஷேகத்தினால் இந்த நாட்களை நிறக்கிற நாட்களாக இந்த உபவாச நாள் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த லெந்து நாட்களை நாங்கள் கொண்டாடும் பொழுது இன்னும் அதிகமான அபிஷேகத்தை நிறையப்பட்டு அநேகமான நற்செய்திகளை நிறைய பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்கிற பிள்ளைங்களாக மாறணும். அநேக பிள்ளைங்க அதை கேட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாக மாறணும். ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் தாமதிக்கிறது மாதிரி அந்த தாமதம் வந்து அந்த பிரயோஜனமான நாட்களாக அந்த மாற எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரயோஜனமாக எங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் அப்படி உபவாசத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை நீங்கள் கேட்டு எங்களுக்கு பதில் தரணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபத்தோடு கூட நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் சொன்னது என்னென்னா மார்க் 16:15 நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் அப்படின்னு சொல்லி தான் அந்த உபவாசம் செய்கிறது. அதனால் அந்த உபவாசம் வந்து நற்செய்தியை சொல்கிறதுக்காண்டி தான் நம்ம ஆண்டவருக்குன்னு அர்ப்பணிக்கிற நாளாக இந்த நாட்கள் மாற இந்த நாட்களில் நீங்கள் அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்வார், பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் செய்வார்னு சொல்லி அநேக பிள்ளைகளை எழுப்புவதற்காக நம்ம இன்னும் அதிகமான நேரத்தை செலவு பண்ணி ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமாம், ஜெயிப்போம். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். ஆம் சுவாமி, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கவும் அதிகமாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் அநேக பிள்ளைகளை எழுப்புவதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த லெந்து நாட்களிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் அநேகர் ஆண்டவரே உமக்கென்று அர்ப்பணிக்கவும் நற்செய்தியை சொல்வதற்காக அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் அநேக எழுப்புவதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. உபவாசம் செய்வது மாத்திரமல்ல, ஜெபத்தினாலே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகள் எழுப்புவதற்காக நன்றி. இந்த நாட்களில் இருளின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சத்தின் நாட்களாய் மாறப்போவதற்காக நன்றி. நோய்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை சுமந்து தீர்த்த என் தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளும் பாய்ந்து செல்ல வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே பிரவேசிக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கைகளும் பிரவேசிக்கட்டும், ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் பிரவேசிக்கட்டும், ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கும் பொழுது அற்புதமாய் நடத்துகிற நாட்களாய் இந்த நாட்கள் மாறப்போவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் அநேகர் எழுப்புவதை எங்கள் கண்கள் கண்டு உம்மை துதிக்க தேவ கிருபை போதுமானதாய்
இருக்க வேண்டுமா இந்த நாட்களில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எல்லா தடுப்பு சுவர்களும் எரிகோ மதில் போல தடுத்து ஆண்டவரை நிறுத்தி நிற்கிற ஒவ்வொரு தடுப்பு சுவர்களும் உடை தெரியப்படுவதற்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நீக்குகிற தேவ கிருபை இந்த நாட்களிலே போதுமான கிருபை நான் நிறைத்து எங்களை நடத்துவதற்காக நன்றி. உம்முடைய அபிஷேகத்தை நான் நிறைக்க போவதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இந்த உபாச நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஒரு பெரிய ஆண்டவரை எழுப்புதலை கொண்டு வரட்டும். நற்செய்தியை அறிவிக்கிற பிள்ளைகள் அநேகர் எழும்பட்டும் ஆண்டவரே. எழுப்புதலை தருக்க ஆண்டவரை காணுகிற நாட்களாய் மாறட்டும் ஆண்டவரே. கடைசி நாட்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே உடைய கிருபையை பெற்றுக்கொள்கிற நாட்களாய் நாட்கள் மாற போவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் எழும்பி பிரகாசிக்க செய்யும். ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளையும் நீ தாமே பொருட்படுத்தி வழிநடத்துகிற நாட்களாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒருபொழுது வைக்கப்பட்டு போகாதபடி பிள்ளைகளை உயர்த்துகிற நாட்களாய் நாட்கள் மாற்ற போவதற்காய் நன்றி செலுத்துற ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. இன்னமும் நடத்த போவதற்காக நன்றி செலுத்துறோம். உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கவும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கவும் நீ தந்திருக்கிற அந்த நாளுக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அதை பிரயோஜனமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நடத்தி செல்ல தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கமா செபிக்கிறோம். உடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஓடுகிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. உடைய வசனத்தின் அர்த்தங்களை புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. அந்த வசனத்தின் மூலமா எங்களோடு கூட பேசும் பொழுது ஆண்டவரே அது அநேகருக்கு பயன் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கருவிழா எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் பயனற்று இல்லாதபடி பலனுள்ள பிள்ளைகளாய் பயன் பெற்ற ஆண்டவரே ஆண்டவரிலிருந்து எதையோ பெற்றுக்கொண்டோம் அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்தினோம் என்ற அந்த வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரை செய்து முடிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவ கிருபை போதுமானதா இருக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. இந்த வசனங்கள் எல்லாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே புடமிட வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. ஜெபம் என்பது எத்தனை மேன்மையானது என்பதை கண்டுகொள்கிற நாட்களாய் நாட்கள் மாறட்டும். அப்படி செய்து வண்ணத்தை போர்க்காக நன்றி செலுத்துறேன். இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு ஆண்டவரே இன்னும் பதில் கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிற இந்த விசுவாசத்தை தந்திருக்கீங்களே அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. முழுவதுமாய் நீங்க பொறுப்பெடுத்து நீங்க முதலிடத்துல இருந்து எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா செபிக்கிறேன். உங்களுடைய அபிஷேகத்தை நான் நிறைத்து நடத்த வேண்டுமா செபிக்கிறேன். முற்றிலுமாய் ஆண்டவரே நீங்க எங்களை சுமந்து செல்வதை நாங்கள் கலந்து கொள்ள நாங்கள் உணர்ந்து கொள்ள அந்த உணர்வை எங்களுக்கு தர வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய அபிஷேகம் எங்களை எப்படி நடத்துகிறது என்பதை நாங்கள் ஆண்டவரை கண்டுகொள்ளத்தக்கதா மாத்திரமல்ல அநேகர் கண்டுகொள்ளத்தக்கதா நீங்கள் பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. உடைய வசனம் பரவட்டும். உடைய ஆண்டவரே உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் மூலம் ஆண்டவரே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற இடத்துல மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்க இருக்கிற இடமெல்லாம் நமக்கு சொந்தமான இடமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்படி நீ மாற்ற போவதற்காக நன்றி செலுத்துறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துறேன். கிருபையும் சமாதானமும் எங்களோடு கூட இருந்து அந்த கிருபையினால் எங்களை மாற்றி வழிநடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை முற்றிலுமாய் பொறுப்படுத்தி வழிநடத்த போவதற்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த கருத்துல ஏற்படுகிற பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இது எனக்கு பிரசனங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தமா செபிக்கிறேன். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் அவங்களுடைய சமுத்திர வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா செபிக்கிறேன். துதிக்கிற மயங்கெல்லாம் செலுத்துகிறேன். இயேசு சின்ன ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.